மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாய் மகிமையின் ஆவியானவர் மாற்றுவார். ஆமென். யார் மாத்துறா? இந்த மண்ணான சரீரத்தை மகிமையான ஆவியானவர் மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. 1 பேதுரு 4:14 நம்ம வாசிக்கலாமா? வசனம் சொல்லி தான் இன்னைக்கு விளக்க முடியும். 1 பேதுரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய, என்ன ஆவியாது? தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நமக்குள்ள யார் இருக்கா? நீங்க கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், அதாவது இந்த மகிமையான ஆவியானவர் முதலாவது வானத்துல காணப்பட்டார். வானம் அவருடைய மகிமையின் வெளிப்பட்டது. அப்புறம் இந்த மகிமையான ஆவியானவர் எங்க காணப்பட்டார்னா ஆசாரிப்பு கூடாரத்துல காணப்பட்டார். சாலமன் கட்டின தேவனுடைய ஆலயத்துல அந்த மகிமையான ஆலயத்துல காணப்பட்டார். ஆனா இந்த மகிமையை அவங்க பார்க்கல, உள்ள போக முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து, பிதாவின் மகிமை இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, இந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 17:22 படிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள இருக்கிற இந்த மகிமைய நான் என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். நான் அவர்களுக்கு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்ங்கிறார். கொடுத்து விட்டார் என்று பார்க்கிறோம். என்ன விட்டார்? கொடுத்து விட்டேன்னு பார்க்கிறோம். அப்ப இதுல ஒண்ணு கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு எழுத்தின்படி இந்த கட்டடத்துக்குள்ள மகிமை கிடையாது. ஆமென். இன்னைக்கு மகிமை எங்க இருக்கு? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. இந்த மகிமை நமக்குள்ள வரணும்னா நம்ம ஒரு காரியம் பண்ணியிருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? நாம் மனம் திரும்பி என்ன எடுத்திருக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இதுல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சரீரமாகிய, உங்க சரீரமாகிய ஆலயத்தில் அவர் தங்கி இருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23 படி அவர் கரையம் கொடுத்து வாங்கிட்டார். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? அவருக்கு சொந்தமானது. அவருடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயமாகிய நம்ம சரீரமாகிய ஆலயத்துல 1 கொரிந்தியர் 6:19 படி நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 போடுங்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நம்ம யாரா இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? இந்த சரீரம் உங்களுக்குரியது அல்ல. இந்த சரீரம் யாருக்குரியது அல்ல? உங்களுக்குரியது அல்ல. ஏன்னா 1 கொரிந்தியர் 6:13 சரீரம் கர்த்தருக்கே உரியது. இந்த சரீரம் தான் கர்த்தர் வாழுகிற ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கா? 1 பேதுரு 4:14 படி மகிமையான ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப இந்த மகிமையான ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மகிமையின் பிரசன்னம், இந்த மகிமையின் அபிஷேகம் உங்கள் சரீரமாய் ஆலயத்துக்குள் அது தங்கி இருக்கும். ஆமென். தங்கி இருக்குன்னு பார்க்கிறோம். அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசாதவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேசணும். தனித்திருந்து பேசுங்க. ஆராதனையில பேசுங்க. கர்த்தரோடு பேசுங்க. அந்த அந்நிய பாஷை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கானு பார்க்கிறோம். ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்துல நிரம்ப முடியும். அந்நிய பாஷை என்ன செய்ய முடியும்? பேச முடியும்னு பார்க்கிறோம். அந்நிய பாஷை பேசணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருக்கணும். அப்போ உள்ள இருந்தா அவர் நமக்கு அந்த பாஷையை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம்.
அப்பனா சோத்திரம். இந்த சரீரம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சரீரம் ஆதியாகமம் 2:7, ஆதியாகமம் 3:19, பிரசங்கி 3:20, ஸ்தோத்திரம், பிரசங்கி 3:20 நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2:7 வாசிக்க நேரம் இல்லை. ஆதியாகமம் 2:7, ஆதியாகமம் 3:19, பிரசங்கி 3:20. இந்த சரீரத்தை உங்க அப்பா அம்மா உண்டாக்கல. இந்த சரீரத்தை கர்த்தர் மண்ணினால் உண்டாக்கினா. உன் சரீரம் மண்ணு. அதனாலதான் மண்ணுல விளையிற தின்னுட்டு மண்ணா இருக்கிறா, மண்ணுக்கே போவான்னு பைபிள் சொல்லுது. மண்ணுல உண்டாக்குனாரு, மண்ணுல விளையிறதான் தின்னுறோம், மண்ணா போன்னு சொல்லிட்டாரு பழைய ஏற்பாட்டுல. ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த மண்ணான சரீரம் எங்க போனோம்? மண்ணுக்கு போனோம். ஆனா அந்த மண்ணான சரீரத்தை ஆமென் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்தை நீங்க படிப்பீர்கள் என்றால், இந்த மண்ணான சரீரத்தை, அந்த வசனத்தை பாருங்க. அந்த மகிமையான ஆவியானவர் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இன்னைக்கு மகிமைய எதுல பாக்குறோம்? கண்ணாடியில பாக்குறோம். புரியுதுங்களா? ஆனால் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால், பாருங்க, மகிமையான ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்பட. அதாவது அந்த மகிமையான ஆவியானவராலே இந்த மண்ணான சரீரம் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுத்தப்படும். மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்தப்படும். நம்பர் 1, முதலாவது மரித்தவர்கள், 2வது உயிரோடு இருக்கிற நம்ம. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மரிச்சிருப்பாங்க. அதை குறிச்சிட்டு பின்னால நான் சொல்றேன். அப்ப ரொம்ப தெரியணும். அப்ப இந்த சரீரம், அதனால இந்த சரீரத்தை தீட்டுப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த சரீரம் உங்கள் சரீரம் அல்ல. உன்னுடைய விருப்பத்தின்படி பயன்படுத்துவதற்கு இந்த சரீரம் உங்களுடையதல்ல. இந்த சரீரம் யாருக்குரியது? ஆமா, முந்தி பாவ சரீரம், இன்னைக்கு மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்டு கொண்டார். ஆமென், ரத்தத்தால மீட்டுட்டார். ஆகையால் என் சரீரம் எங்க அப்பா அம்மாவுக்கு கிடையாது, என் சரீரம் கர்த்தருக்கு. ஆமென். இந்த சரீரத்தை உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். அப்படிதானே? அப்பா அம்மாவை உண்டாக்குனாரு, அப்பா அம்மாவை உண்டாக்குனாரு கர்த்தர். மண்ணான சரீரம். இந்த சரீரம் என்ன சரீரம்? மண்ணான சரீரம். ஆனா அந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போயிரும் சொல்லிட்டார். மண்ணுக்கு போயிரும், ரைட்டு. ஆனா இந்த சரீரம், மண்ணான சரீரத்தை மகிமையான ஆவியானவர், மகிமையா இருக்கிற கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமையடைந்து இந்த மண்ணான சரீரத்தை அவர் மகிமையான சரீரமாய் ஆவியானவர் மாற்றுவார் என்று அந்த வசனம் நமக்கு மறுரூபப்படுத்திடுவார். ஆவியானவர் என்ன செய்வார்? மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன்னு பார்க்கிறோம். இந்த காலங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. 2ஆம் வருகை, முதல் படி ரகசிய வருகை, இந்த 2ஆம் வருகை. முதல்ல ரகசிய வருகை. அவர் மத்தியாக வருவார். ரகசிய வருகையில் பூமிக்கு வர மாட்டார். 2ஆம் வருகையிலிருந்து பூமிக்கு வருவார். அப்போ இது எப்ப நடக்கும்னா ரகசிய வருகையில் நடக்கும். அப்ப ரகசிய வருகை எப்பன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வருஷம் கூட வரலாம். ஆனா எப்ப வருவாருன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அதனால சரீரத்தை என்ன செய்யணும்? இந்த உலகத்தால் தீட்டுப்பட விடக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தருக்குரிய சரீரம். இது ஏன் விருப்பப்படி யூஸ் பண்ண கூடாது. இது கர்த்தரின் சரீரம், என்னுடைய சரீரம் அல்ல. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம் உங்க சரீரம் அல்ல. இது இயேசு கிறிஸ்து ரத்தம் கொடுத்து வாங்கின சரீரம், அவருக்கு சொந்தமான சரீரம்.
அவருடைய விருப்பத்தின்படி தான் அந்த சரீரம் நமக்கு என்ன செய்யணும், நடத்தப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது ஆவி ஆத்துமா மீட்கப்பட்டாச்சு. ஆவி ஆத்துமா மீட்கப்பட்டாச்சு. ஆவி ஆத்மா மீட்கப்பட்டாச்சு. ஒரே ஒரு மீட்புக்காக காத்திருக்கிறோம். அதான் ரகசிய வருகை. என்ன மீட்புனா சரீர மீட்புக்கு தான். அந்த சரீரம், இந்த மண்ணான சரீரத்திலிருந்து மீட்படைய வேண்டும். இந்த மண்ணான சரீரம் மகிமையான சரீரம் அடைவதற்கு நம்ம காத்திருக்கணும் பாய்க்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நித்திய மீட்கப்பட்டாச்சுன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். இப்ப இந்த மண்ணான சரீர மீட்புக்காகத்தான் இன்னைக்கு நம்ம காத்திருக்கோம் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட. இந்த ரெண்டா பிரிக்கணும். முதல்ல ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட. ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நம்ம சரீர மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். இப்போ முதல் பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட. இந்த ஆவியின் முதற் பெற்றவர்கள் யார், இவர்கள் யார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த ஆவியின் முதற் பலனை பெற்றவர்கள் யார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். தோத்திரம். இதை கவனிக்க வேண்டும் என்றால் சபையை குறிக்கும் படி பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எக்கிலிசியா. சபைக்கு அந்த கிரேக்க வார்த்தை அது எக்கிலிசியா என்பது ஆகும். இதன் பொருள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாகும். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாகும். இதுக்கு பேரு தான் எக்கிலிசியா. சோத்திரம். புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 47வது வசனம் சொல்லுகிறது, சபை சோத்திரம் என்பது உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் எங்க சேர்த்தாரு? அப்போ உலகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை வேறு பிரிச்சு எங்க கொண்டு வந்தாரு? சபைக்குள்ள கொண்டு வந்தார் பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இவர்கள் முதற் பலனானவர்கள் அல்ல. எவர்கள் சபைக்குள்ள வாராங்க பாத்தீங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபைக்குள்ள சேர்த்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:17 நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 27, 28, 41 இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஆதி சபையில ஒருத்தர் சபைக்குள்ள போகணும் அப்படின்னா, சபையில அவங்க மெம்பர் ஆகணும்னா அவங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடுதான் கர்த்தர் சபைக்குள்ள அனுமதித்தார். அல்லேலூயா. ஆதி சபையில் அப்படி வச்சிருந்தார். எல்லாரும் உள்ள வர முடியாது. எல்லாரும் உள்ள வர முடியாது. அவங்க தான் சபை மெம்பர். அப்படி எத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள் சொல்லுங்க? 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுதான் சபை. அன்னைக்கு சபைன்னு பாய்க்கும். உலகத்திலிருந்து அவர் 3000 பேரும் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அவங்க பாவம் மன்னிப்புக்கிட்டு ஞானஸ்தானத்தை பெற்று அவங்க சபைக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்போ ஞானஸ்தானம் தான் சபைக்குள்ள நுழைறதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவங்க சபைக்குள்ள வந்தாங்க. ஆதி சபை கிங்கு மாதிரி இருந்தது. கைகளை வந்துட்டு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள மற்றவங்க யாரும் வர முடியாது. மனம் திரும்பாதவன் சபைக்குள்ள வர முடியாது. அவன் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அவங்க தான் சபைக்குள்ள வர முடியும். அப்படிதான் இருந்தேன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னபோது அது சொன்னார். அந்த காலத்துல சபையை குறித்து அவங்க சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோத்திரம், அந்த காலத்துல சபைக்குள்ள யாருன்னா
ஸ்தோத்திரம். வெளிய பாவிகள், சபைக்குள்ள பரிசுத்தவான்கள். அவர் இந்த காலத்துல சொல்றாரு, ஆமே ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்கள் வெளிய, ஆமே பாவிகள் சபைக்குள். வேதம் சொல்கிறது, பாவிகள் நீதிமான் சபைகளில் என்ன நிற்பதில்லை, நிலை நிற்பதில்லை. ஸ்தோத்திரம். அப்போ சபைக்குள்ள யாரு வரக்கூடாது? பாவிகள் சபைக்குள்ள வரக்கூடாது. அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துதான் எங்க வரணும்? உள்ள சபைக்குள்ளே நுழையணும். அது ஆதி சபையில இருந்துச்சுன்னு பாய்க்கிறோம். இன்னைக்கு அந்த நிலைமை அப்படியே மாறிட்டு. இன்னைக்கு சபைக்குள்ள பேர் கிறிஸ்துவ சபையில என்ன வச்சிருக்காங்க? 50 ரூபா சந்தா கட்டியாச்சுன்னா 50 ரூபா. ஆயில் சந்தா எவ்வளவு? 1000 ரூபா. அவர் மெம்பர். இன்னைக்கு எது மெம்பர் ஆக்குது? அப்ப ஆதி சபையில ஆமா பாவத்தை அறிக்கையிட்டு வருந்தி ஞானஸ்தானம் அப்பந்தான் அவங்க தான் மெம்பர். இந்த காலத்துல அப்படி இல்லை. என்ன செய்யணும்? ஒரு சர்ச்சில் ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, எழுதி கொடுத்து என்ன செஞ்சிட வேண்டியது? 50 ரூபாய் கட்டிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்? மெம்பரா வந்துடலாம். நீங்க மெம்பரா வந்துடலாம். ஆனா ஆதி சபையில் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். ஆதி சபையில அவங்க நுழையணும் அப்படின்னாலே ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த 3000 பேர் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்னா ரட்சிக்கப்பட்டார்கள் பாய்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்குள்ளே வந்தான்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே நிற்பானேன். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவன் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாய்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற தேவன் நல்லவர் என்று பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்தோத்திரம். இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கு பாத்தீங்களா, இவர்கள் அனைவரும் அந்த நல்ல பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படல. இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளாதவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளாதவர்கள். ஆதலால் சபையின் முதற்பேனார்கள் அல்லது முதற்பலன் என்பது பரிசுத்தாவின் நிறைவையும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்ட கூட்டமாகும். அப்ப இவங்க இந்த 3000 பேர் உள்ள வந்தாங்க. இவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளல, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளல, பரிசுத்தாவின் நிறைவையும் பெற்றுக்கொள்ளல. இவர்கள் தான் முதற் பலனானவர்கள். ஆனா வெறும் ரட்சிப்பை மட்டும் பெற்றுக்கொண்ட கூட்டம் தான் 3000 பேர். ஸ்தோத்திரம். அவர்கள் முதற் பேரானவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன பேரானவர்கள் அல்ல? முதற் பேரானவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். அதை நல்லா கவனிச்சுக்காங்க. அதை நல்லா கவனிச்சுக்காங்க. ஸ்தோத்திரம். இதுல 2 பகுதியை நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு ஸ்தோத்திரம் முதற் பலன் ஒண்ணு. 2வது ஆமா ஸ்தோத்திரம் சரீர மீட்பாகிய ஸ்தோத்திரம். என்னது 2வது? என்ன சொன்ன? அதுல சரீர மீட்பு. இந்த சரீர மீட்புக்காக தான் காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மரிக்கிறவர்கள் ஒரு கூட்டம். ஆனா கர்த்தருடைய வருகையில உயிரோடு இருக்கிற நாம, இதுதான் சரீர மீட்பு. உயிரோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம தான் சரீர மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம் என்பதை பைபிள் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா ஆவின் முதற் பலனை பெற்று கொள்ளாதவர்கள் அந்த 3000 பேர். அந்த 3000 பேர் முதற் பலனானவர்கள் அல்ல, வெறும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். வெறும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்பதை நம்ம அதை என்ன செய்யணும்? கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்தணும் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்போ ரோமர் 8:23 பிற்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறத ஆவின் முதற் பலன கூட்டம் இவர்கள் யார்? அதை நம்ம கவனிக்கணும். ஆவியின் முதற் பலன் பெற்ற கூட்டம் இவர்கள் யார் என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15:23 படி அதன் பிற்பகுதியில பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் என்று குறிப்பிடப்பட்ட கூட்டத்தார் யாருன்னா மனவாட்டி சபை. சபை புரியுதுங்களா? சபையை தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கிறிஸ்து எழுந்தார், 2வது சபை தான் எழும்பும். ஆமா 2வது.
அப்ப அவர் பின்பு அவர் வருகையில் அவருடையவர் என்று குறிப்பிடப்பட்டத கூட்டத்தார், அது சபை என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அதான் எபேசியர் 1:14 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்ப அவருக்கு சொந்தமானவர். யாருக்கு சொந்தமானவர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டும், ஆவியின் அச்சாரம் என்பது என்ன? அந்த அச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? இந்த அச்சாரம்னா ஒரு இடத்த நான் முடிக்க போறேன், அதுக்கு முன்பணம் கொடுக்கப்படுவது சமம் அப்படின்னா அந்த அச்சாரம் என்பது பரிசுத்தாவியினர் காட்டும். கர்த்தருடைய வருகையில் யார் யார் பரிசுத்தாவியை பெற்றிருக்கார்களோ அதான் அச்சாரம். அவர்களை மீட்பார், அவர்களை அவர் மீட்பார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அட்வான்ஸாக பரிசுத்தாவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அதுதான் முதற் பலன் கூட்டம். முதற் பலன் கூட்டம். அப்ப ரெண்டு கூட்டத்தை குறித்து நான் சொல்றேன். அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அவங்க முதற் பலன் அல்ல. அவங்க பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளல, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளல, பரிசுத்தமா வாழல, செய்ய ஜீவியம் எடுக்கல. ஆனா அதுக்கு பிற்பாடு அவங்க செஞ்சிருக்கலாம், அதுக்கு செஞ்சிருக்கலாம். நான் அங்க வரல, ஆனா அந்த டைமை குறிப்பிடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சபைக்கு வருவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப. இன்னைக்கு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாதான் உள்ள இடம். ஆமே, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாதான் இடம். நாகர்கோயில்ல நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன், சோத்திரம். அங்க 2 ஆராதனை நடக்கும், 2 ஆராதனை நடக்கும். முதல் பகுதி என்ன இருப்பாங்க அப்படின்னா, அந்த அம்மா, ஆமா சோத்திரம், பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ உள்ளவா. 2 ஆராதனை. ஆமா, மீட்கப்பட்டவ, பாவம் மன்னிக்கப்பட்டவன் உள்ள வந்து அந்த ஆராதனை வரலாம். அந்த புதுசா வரவங்களாம் பின்னாலதான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது. இப்படி 2 அந்த ஒரு ஆராதனை 2 பகுதியை பிரிச்சிருந்து இவங்க சொன்ன பிற்பாடு அவங்க வருவாங்க. இப்படிதான் ஆதி சபையில இருந்துன்னு பாய்க்கிறோம். இன்னைக்கு பரிசுத்தவனுக்கு பேக்கு, பாவிகள் முந்திட்டாங்கன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குது, சபையில சண்டை. இன்னைக்கு சபையில் என்னது, சண்டை. ஏன்னா மனம் திரும்பாதவங்க உள்ள வந்துட்டாங்க. யாரு உள்ள வந்துட்டாங்க? பாவம் மன்னிக்கப்படாதவங்க உள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் சபைக்குள்ள என்ன செய்யறாங்க, ஆமா, மைக் எடுத்து அடிக்கிறதும் சண்டை போடுறதும் அது சரியா வந்துகிட்டு இருக்குன்னு பாய்க்கிறோம். ஏன்னா மனம் திரும்பாதவங்க உள்ள வந்ததுனாலதான் ரகலை. ஏன்னா கர்த்தருடைய வீடு கர்த்தருக்கு மகிமையான ஆராதனை செய்கிற இடம், சண்டை போடுகிற இடம் அல்ல. அப்ப மனம் திரும்பாதவங்கள சபைக்குள்ள வந்ததுனால சண்டை நடக்குது, சண்டை நடக்குன்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆதி சபையெல்லாம் சண்டை கிடையாது. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ அப்படி அங்க நடத்தப்பட்டதுன்னு பாய்க்கிறோம். இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனாலதான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு பாய்க்கிறோம். ஆகவே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன், நல்லா கவனிங்க. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டது, ஆனா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க. பரிசுத்தமா செய்ய ஜீவியம் அவங்க செய்யல. இவங்க பரலோகம் வருவார்களா என்றா, என்னுடைய பைபிள் அறிவின்படி இவங்க பரலோகம் வர முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவி நம்ம சரீரத்துல இருந்தா தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படுவார். நான் பின்னால சொல்றேன்னு பார்க்கிறோம். அப்படின்னா சபைக்கு வரலாம், ஞானஸ்நானம் கூட எடுக்கலாம். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் பரலோகம் போயிருவேன்னு சொல்லி நீ வீண் கனவு காணாத. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தா எங்க பரலோகம் போயிடலாம்ல. தோத்திரம். நான் ஒன்று சொல்றேன், இப்ப ரைட்டு தான். யோவான் சுவிசேஷம் 3ஆவது அதிகாரத்துல 3ல இருந்து 5 வரை நீங்க படிச்சு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும், அப்ப அந்த கர்த்தர் என்ன சொல்றாரு,
ஒருவன் சலத்தினால் பிறந்தால் போதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாமே. இரண்டாவது என்ன சொல்றாரு? ஆவி. அப்ப ஆவியை பெற்றுக்கொள்ளாம அங்க வருவானா? சலம். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நம்ம எதை சாட்சியா வச்சு கொடுக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துல சாட்சிடுறது 3, பூமியில சாட்சிடுறது 3. பரலோகத்துல என்னது? பிதா, வார்த்தை, ஆவி. ஆனா பூமியில ஜலம், ரத்தம், தண்ணி. வார்த்தை. வார்த்தை, தண்ணி அல்ல, வார்த்தை. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, மனம் திரும்பிடலாம், ஞானஸ்நானம் எடுத்துடலாம், அதனால நான் பரலோகம் போயிடும் சொல்லிட்டு வீண் கனவு காணாது. தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச அறிவின்படி நான் சொல்றேன், ஞானஸ்நானம் எடுத்து பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவே காணாதீங்க. ஆனா ஞானஸ்நானம் எடுக்காம நீயும் பரலோகம் போக முடியாது. ஞானஸ்நானம் கர்த்தருடைய கட்டளை, அது கீழ்ப்படி. ஓகே. ஆனா அதை விட மேலான அடுத்த ஸ்டெப் என்னது? பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அந்நிய பாஷை அடையாளம், அதோட பரிசுத்த வாழ்க்கையில் ஜெய ஜீவியம். பரிசுத்த வாழ்க்கை என்ன என்ன பெற்றிருக்கணும்? ஜெய ஜீவியம் செஞ்சிருக்கணும். தோல்வி அல்ல, தோத்தவன் எடுக்க வரல. சோத்திரம். யாரு? இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆமென். மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். அப்ப நம்மளே என்ன செஞ்சிருக்கணும்? பாவத்தை, உலகத்தை, பிசாசை என்ன செஞ்சிருக்கணும்? ஜெயிச்சிருக்கணும். இந்த ஜெயித்தவனை எடுக்கத்தான் கர்த்தர் வரப்போகிறார். ஜெயிச்சவங்களை எடுக்கத்தான் யார் வரப்போறா? இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் ஜெயித்தவர். ஜெயித்தவர்களை சந்திக்க இயேசு வரப்போகிறார். அதனால நான் சபைக்கு வந்துட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரலோகம் போயிருவேன்னு சொல்லி கனவுல கூட நினைக்காதீங்க. அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் என்னது? அதான் முதற் பலன் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? ஆவின் முதற் பலன்கிறது பரிசுத்த ஆவின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசப்பட்டு, ஆமென், பரிசுத்த வாழ்க்கை செய்து ஜெய ஜீவியம் செஞ்சிருக்கணும். இவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இந்த அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவின் அச்சாரம் என்பது என்ன அப்படிங்கிறத நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 21, 22, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 5வது வசனம், இது அந்த அச்சாரத்துக்கு அதுல பதில் சொல்லி இருக்கு. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதை முத்திரை போடுதல் என்பது ஆவியின் அச்சாரமாகும். அப்போ முத்திரை போடுறாரு. என்ன போடுறாரு? முத்திரை போடுறாரு. ஞானஸ்நானம் எடுத்த உடனே முத்திரை போடல, நீ மனம் திரும்பின உடனே முத்திரை போடல கர்த்தர். நல்லா கவனிங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே முத்திரை போட்டா முடிஞ்சது. முத்திரை போடல. எப்ப முத்திரை போடுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. எப்ப நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு முத்திரை போடப்படுகிறது. எதுக்கு முத்திரை போடப்படுகிறது? எபேசியர் 1வது அதிகாரத்துல 13வது வசனம், 14வது வசனம், 1:13 வாசிங்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இந்த முத்திரை கர்த்தர் எப்போ நம்ம என்ன செய்றோம்? விசுவாசியா மாறுறோம். எப்ப மாறுறோம்? விசுவாசி எப்போ விசுவாசியா வர்றான் உள்ள, நான் சொன்ன மனம் திரும்பி பாவமணிக்கு ஞானஸ்நானம் எடுத்து அவன் சபைக்குள்ள வாரான். அதுக்கப்புறம் தான் அந்த பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்றான். இந்த பரிசுத்த ஆவியை அவன் எப்ப பெற்றுக்கொள்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு முத்திரை போடப்படுகிறது. இந்த முத்திரை போடுறதுதான் அச்சாரம். ஏன் இந்த முத்திரை போடுறாரு அப்படின்னா, இந்த சரீர மீட்புக்கு, இந்த சரீரம் தான் இப்ப மீட்புக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவி ஆத்மா மீட்கப்பட்டாச்சு.
ஆனா முத்திரை போட்டிருக்காரு. ஏன்னா அவர் வருகையில முத்திரை போடப்பட்ட முதற் பலன்கள், முத்திரை போடப்பட்ட முதற் பலன்கள் இவர்களை எடுத்துக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆமென். மத்தியாகத்தில் வருவார். தோத்திரம். இவர்களை எடுத்துக்கொள்ளதான் அவர் வரப்போகிறார் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இதான் எபேசியர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4:30 பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, அன்றியும் நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியை நம்ம இழந்துடக்கூடாது. அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை காத்துக்கொள்ள வேண்டும். எதுவும் காத்துக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய ரகசிய வருகை வரட்டும். ஆமென். அப்ப கர்த்தருடைய ரகசிய வருகையில் சபை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படாது. சபையின் முதற் பலனாகிய பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்ட கூட்டம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ரகசிய வருகையில் சபை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படாது. சபையின் முதற் பலனாகிய பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற கூட்டம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ சபைக்குள்ள இருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பான், ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டான். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்திருப்பான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முத்திரை பெற்றுக்கொள்ள மாட்டான். இப்படிலாம் இருப்பாங்க. அப்ப எந்த கூட்டத்தை கர்த்தர் எடுத்துக்கொள்ள வர போறாரு? பரிசுத்த ஆவியின் ஆமா பெற்ற கூட்டத்தை. அதான் முதற் பலன். பரிசுத்த ஆவியின் சோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்க, முதற் பலன்கள் அனைத்தும் எங்க வந்துச்சு? பழைய. ஆமா, 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை முதற் அவர் பலனாக அவர் சேர்த்து கொண்டான்னு பாய்க்கிறோம். ஆமென். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தான் முதற் பலன் சேர்க்கிற நாள். அன்னைக்கு தான் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதுன்னு பாய்க்கிறோம். பரிசுத்தாவி அன்னைக்கு என்னது? ஊற்றப்பட்டதுன்னு பாய்க்கிறோம். ஆகவே நல்லா கவனிங்க. சோத்திரம். இந்த முத்திரையை, பரிசுத்த ஆவியை முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். நீ சபைக்கு வரலாம், போலாம், நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆனா ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி ஏன் தாரார் அப்படின்னா, அவர் முத்திரை போடுறாரு. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு நமக்கு அவர் என்ன செய்றாரு? முத்திரை போடுறாருன்னு பார்க்கிறோம். அதனாலதான் ரோமர் 8:23 சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? வாசிங்க திரும்பவும் அத. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட பாருங்க, ஆவியின் முதல் பெற்ற நாமும் கூட. ஆவியின் முதல் இல்லைங்க, ஆவியின் முதல் பலன் பெற்ற கூட்டம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள். ஆமென். அந்த பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த வாழ்க்கையில் ஜெய ஜீவியம் ஜெயித்தவர்கள். ஆமென். சரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலே போதும், முத்திரை போட்டுதான் பார்க்கிறோம். இவர்கள் தான் ஆவியின் முதற் பலன். அல்லேலூயா. இவர்கள் யாருக்கென்று மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் 14:4 வாசிங்க. வெளிப்படுத்தல். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து, இவர்கள் யாரில இருந்து? மிருகத்திலிருந்து இல்ல, மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். என்ன பலனாக? முதற் பலனாக. அப்ப முதற் பலனை பெற்றவர்கள் யாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. மனம் திரும்பினா பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. மனமும் திரும்பி இருக்கணும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானமே எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்துடன்
என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த வாழ்க்கையில் ஜெய ஜீவியம் செஞ்சிருக்கணும். இவங்கள பரிசுத்தாவின்னு முத்திரை போடுறார். அதான் அச்சாரம், முன்பணம் கொடுத்திருக்கார். இது பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். அப்ப தினமும் நம்ம என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேசணும். தினமும் பரிசுத்தாவில நிரம்பணும். அதான் இந்த சபை என்ன சபை? ஆவிக்குரிய சபை. இது என்ன சபை? இங்க ஆவிக்குரிய சபையில யார் இருக்கணும்? ஆவியானவர் அசையப்படணும். அப்படிதானே? ஆவிக்குரிய சபையில ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவனும் இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவரும் இந்த சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தேன்னா நீ கைவிடப்படுவா. தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம நீ இருப்பாய் என்றால் ஆமென், நீ கைவிடப்படுவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். ரோமர் 8வது அதிகாரத்துல 9-11 வரை படிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவ உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிருவாங்க? சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. மண்ணாசை, பொன்னாசை, பணாசை, பதவி ஆசை, பேராசை, பேயாசை, என்ன ஆசை இருக்கோ அத்தனை எங்க அரைஞ்சிருவாங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. ஆமென். தோத்திரம். அங்க அரைஞ்சிருவான்னு பாய்க்கிறோம். அரைஞ்சிடணும். சிலுவையில் அரைஞ்சிடணும். தோத்திரம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவன். அப்போ இத அறையாதவன் கிறிஸ்தவனா வாழ முடியாது. கிறிஸ்துவின் ஆவி அங்க இருக்காது. அப்ப கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவன் இந்த உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிருவான். உலகம் எனக்குள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தை சிலுவையில் அறைகிறவனே கிறிஸ்தவன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனே கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவி. ஏன்னா நான் போவேன், உங்களுக்கு யார் அனுப்புறேன்? பரிசுத்த ஆவி அனுப்புறேன்னு சொன்னார்ல, அனுப்பினார்ல. அதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, ஸ்தோத்திரம். கேட்டா கர்த்தர் கொடுப்பாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி கொடுப்பது அவர் அதிக கேட்கணும். ஆண்டவரே, எல்லாரும் பரிசுத்தத்துல என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு வந்த உடனே என்ன செஞ்சிடும்? ஞானஸ்நானம் எடுக்க காலம் தாழ்த்தக்கூடாது. ஆமென். கேடு உனக்கு அது. தோத்திரம். அல்லேலூயா. கேடுன்னு என்ன சொல்றேன்? சோதரன், நீ ஞானஸ்நானம் எடுக்கல, பரிசுத்தாவி பெற்றுக்கலன்னா கேடு. ஏன் சொல்றேன்? நீ வருகையில் வரமாட்டா. வருகையில் வரட்ட எங்க போவா? நரகம் போவா. அதுதான் கேடுன்னு சொல்றேன் நான். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கணும். அதை பெற்றுக்கொள்ளணும். அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாதான் அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளேயே இருப்பார். முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமே. உலகம் எனக்குள்ள இல்லை. எனக்குள்ள உலகம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அத கவனத்தில் எடுத்துக்காங்க. அத கவனத்தில் எடுத்துக்காங்க. கவனத்தில் எடுத்துக்காங்க. அதனால சபைக்கு போறோம், நம்ம பரலோகம் போயிடும், நீ கனவு என்ன பண்ணாதீங்க. ஆமா, ஸ்தோத்திரம். அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். இதை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பார்க்கிறோம். இந்த ஆவியின் முதற் பலன் பெற்றிருக்காங்க பாத்தீங்களா? யாரு ஆவியின் முதற் பலனை பெற்றவர்கள்? யாரு? பரிசுத்தாவி பெற்றவர்கள். இவர்கள் தான் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை. என்ன வார்த்தையை சொல்ல முடியும் தெரியுமா? பிலிப்பியர் 1:21 சொல்லலாம். இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன வார்த்தைனா, கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம். இந்த வார்த்தையை சொல்றவங்க யார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆவியின் முதற்பலனை பெற்றுக்கொண்ட கூட்டத்தார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கூட்டத்தார் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். கிறிஸ்து எனக்கு வாழ்வு, கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு என்னது?
ஆதாயம். எனக்கு சாவு நஷ்டம் கிடையாது. சாவு நஷ்டம், நரகத்துக்கு போறவனுக்கு நஷ்டம், எனக்கு வாழ்வு. எனக்கு எனது வாழ்வு. தோத்திரம். புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதத்தான் கொலோசியர் சபைக்கு எழுதும்போது அழகா எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 3:3 படிச்சு பாருங்க. 3:3 நீங்கள் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள இல்ல. உங்க ஜீவன் எங்க இருக்கு? ஆமா, உங்களை மீட்ட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாத்தீங்களா? இது வெளிப்பட்ட மகிமை இல்ல, வெளிப்பட போகிற மகிமை. அப்ப யாரு கிறிஸ்துவின் மகிமையில வெளிப்படுவார்கள் என்றால், அந்த ஆவியின் முதற் பலனை பெற்றுக்கொண்ட கூட்டம், பரிசுத்த ஆவியின் முத்திரை போடப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் தான் ஆமே நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமையில் வெளிப்படுவீர்கள். இத கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் மகிமையில வெளிப்பட முடியாது. தோத்திரம். சபைக்கு வந்தா முடியாது. ஆமென். மனம் திரும்பினா முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தா முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொண்ட கூட்டத்தார் கிறிஸ்துவின் நாளிலே, அவர் வெளிப்படும் நாளிலே, ரகசிய வருகையில் வெளிப்படும் நாளிலே அவரோடு கூட மகிமையில் மகிமையின் ஆவியானவர் மகிமையில் வெளிப்பட செய்வார். அதான் முக்கியம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, எபேசியர் 1:17 மகிமையின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1:3 இவர் பிதாவின் மகிமைக்கு உரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:14 இயேசுவின் மகிமை பிதாவுக்கு மகிமைக்கு சமமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையே யோவான் 17:22 யார் கொடுத்துட்டாரு? நமக்கு தந்து விட்டான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. இதத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷம் 24ஆவது அதிகாரத்துல 30-31 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி வராராம்? மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட. எப்படி வலுவாய் தொனிக்கும்? அப்போ வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். சரி, ரைட். இப்ப நீங்க பாருங்க, இது வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? வருகையில் அவர் எப்படி வருவாராம்? மிகுந்த மகிமையோட வருவார். பிதாவின் மகிமையோட வருவார். மிகுந்த மகிமையோட வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்றாரு, எக்காலம் எப்படி தொனிக்குமா? வலுவாய் தொனிக்கும் போது. இத குறித்து தான் 1 கொரிந்தியர் நீங்க 15ஆவது அதிகாரத்துல கொஞ்சம் பைபிள் எடுத்துக்காங்க. இது முக்கியமான சாப்டர். இத கொஞ்சம் நீங்க வாசிக்க நம்ம கேட்கணும். இங்க பாருங்க, இந்த எக்காலம் தான் ஊதப்படுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்துல 51, 52, 53, 54 வரை வாசிக்கலாமா? 51ஆவது வசனம் வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு என்ன செய்றேன்? அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ரகசிய வருகையில நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுல மரிச்சிருப்பாங்க, உயிரோட இருப்பாங்க. அதனாலதான் அது சொல்றார், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. என்ன எக்காலம்? கடைசி. அதுக்கப்புறம் எக்காலம் தொனிக்காது. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே அந்த இமை பொழுதிலே, இந்த ஒரு இமை பொழுது தான் கரெக்டான வேர்ட். ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லோரும்
நாம் எல்லோரும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் சொல்றான்னு பாய்க்கிறோம். எப்படி ஆகப்படுவோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். அதான் நான் சொன்னேன், மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும். எப்ப மாறும்? லாஸ்ட் எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த மண்ணான சரீரம் மகிமையான சரீரமாய் கர்த்தராலே, கர்த்தருடைய ஆவியினாலே மறுரூபம் ஆகும். அப்போ இந்த மண்ணான சரீரத்தை மறுரூபப்படுத்துகிற ஒரு மகிமையான ஆவியானவர், இந்த மகிமையான ஆவியானவர். தோத்திரம், அல்லேலூயா. இந்த எக்கால சத்தம் யாருக்கு கேட்கும்? முத்திரை போட்டிருக்கு பாத்தீங்களா, பரிசுத்தாவின் முத்திரை போட்டிருக்கு, முதற் பலனுக்கு பாத்தீங்களா, இவங்களுக்கு தான் கேட்கும். ஆமே, யாரு கேட்கும்? இப்போ தோத்திரம் செல் இருந்தாதான் அந்த இதுல வரலாம், வர அப்படித்தானே. செல் இல்லாட்டா சும்மா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த லாஸ்ட் எக்காலம் இந்த முத்திரை போடப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? ஏன் கேட்குது அவங்களுக்கு மட்டும்? அவர்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது. ஆமா, அவங்களுக்கு கேட்ட அவங்கள மறுரூபப்படுத்துறதுக்கு. சரியா? சரி, அடுத்த வசனம். எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க. இந்த எக்காலம் தொனிக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னால மரிச்சவர்கள் இருப்பாங்கல்ல. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எப்படி எழும்புவாங்க? அழிவில்லாதவர்களா எழுந்து. ஆமா ஆமா, அழிவில்லாதவர்களா என்ன செய்வாங்க? எழும்புவார்னா, அழிவுள்ளதுன்னா சரீரம் அது அழிஞ்சு போறது, ஆத்துமா அழிவில்லாதது. அந்த மகிமையான ஆத்துமா மகிமையா என்ன செய்யும்? எழும்பும். எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி இருங்க. நாமுன்னா யாரு? இன்னைக்கு பரிசுத்தாவியின் முத்திரையை பெற்றுக்கொண்ட நம்ம மரித்தவர்கள் முதலாவது எழும்புவாங்க. ஆமே, கிறிஸ்து வருகைக்கு முன்பாக மரிச்சிருப்பாங்கல்ல, இந்த எக்காலம் ஊது முன்ன மரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க முதலாவது எழும்புறாங்க. அழிவில்லாதவர்களா எழும்புறாங்க. ஆமே, தோத்திரம். ஆனா ரெண்டாவது, ஆமே, நான் சொன்னேன்ல, ஆமே, இந்த சரீர மீட்புக்காக காத்திருக்குன்னு சொன்னோம்ல, ரோமர் 8:23. ஆமே, ஆவி ஆத்மா மீட்கப்பட்டாச்சு. என்ன மீட்புக்காக நம்ம காத்திருக்கோம்? சரீர மீட்பு. இந்த சரீர, அப்போ நான் ரெண்டாவது இல்லைன்னா நாமும் மறுரூபப்பட்டோம்னா உயிரோடு இருக்கிற நாம எல்லாரும் அல்ல, பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட, அடையாளத்தை, பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொண்ட நாம என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் அல்ல, என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்தது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இதான் நான் சொன்னேன். என்னது? என்ன சொல்ற? சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம். புரியுதுங்களா? நமக்கு மரணம் கிடையாது. ஆமே, மரணம், ரெண்டாம் மரணம் அக்கினிங்க தான் எரியல. அதான் முதற் பலனும் பாக்கியவான்கள். புரியுதுங்களா? நமக்கு மரணம் கிடையாது. நம்ம இயேசு மரணத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டார். நம்மளும் பரிசுத்த ஆவினால மரணத்தை என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிருவோம். அதனால முதல்ல மரித்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்வோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்படியே கொஞ்சம் வாங்க, அந்த சரீரத்தை நம்ம புதைக்கிறோம்ல, அதை குறிச்சு கொஞ்சம் பவுல் எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 35 38 வரை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 35 38 வரை வாசிப்போமா? ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஒருத்தன் மரிச்சா திரும்ப எழும்புவானா? எழும்ப மாட்டான். அப்போ எப்ப எழும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு 27வது அதிகாரத்துல 51 52
எப்ப எழும்பினானா இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே ஜீவனை விட்டார். ஆனா உடனே அவர் எங்க போயிட்டாரு? பாதாளம் போயிட்டார். 3 நாளும் பாதாளம் போயிட்டார். 3 நாள் பாதாளம் போயிட்டார். அவருடைய சரீரம் எங்க இருந்து? கல்லறைக்குள்ள இருந்தது. கல்லறைக்குள்ள இருந்தது. ஆனா கல்லறைக்குள்ள இருந்தது பாய்க்க. ஆனா 3வது நாள் என்ன பண்ணாரு? மரணத்தின் அதிகாரியாக சாத்தான தனது மரணத்தினை அழித்து அந்த பாதாளத்தின் திறவுகோல் அவர் என்ன செஞ்சாரு? இவர் கைக்கு வந்துச்சு. பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் இவர் கைக்கு வந்துச்சு. உள்ள போய் பாதாளம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது, பரதேசி, பாதாளம். அப்ப பரதேசுக்குள்ள இருக்கிறவங்களை எல்லாம் அவர் மீட்டு கொண்டு 3ஆம் நாள் என்ன செஞ்சாரு? அப்படியே மேல வந்தார். அப்படி மேல வரும் பொழுது அவர் சரீரம் கல்லறைக்குள்ள இருந்துச்சா? கல்லறைக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சரீரம் கல்லறைக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இல்ல அப்படின்னு சொல்ற கை வைத்துங்க. அது கூட பாவம் சந்தேகமா இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீரம் இல்ல அப்படின்னு படிச்சா ஸ்ட்ராங்கா அடிக்கலாம், நெத்தி அடி மாதிரி. என்ன செய்யணும்? அப்போ அவர் மேல வரும் பொழுது கல்லறைகளும் திறந்தன, பரிசுத்தவான்கள் நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தன. எப்ப எழுந்தன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு. 2வது அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு உயிரோடு எழுப்பினார் பாய்க்கிறோம். இப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்றால் அதுக்கு விளக்கங்க சொல்றேன். அப்ப மரித்தவர் முதல்ல இயேசு உயிரோடு எழுப்பினார். 2வது அவர் 3ஆம் நாள் வெளியே வரும் பொழுதுதான் என்ன நடந்தது? அந்த பரிசுத்தவான்களும் உயிரோட என்ன செஞ்சது? அவர் ஜீவனை விடும் பொழுது 3 சம்பவம் நடந்தது. கல்லறைகள் திறக்கப்பட்டன. எது திறக்கப்பட்டன? அவர் உயிரை விட்ட உடனே கல்லறை திறக்கப்பட்டன. ஆனா பரிசுத்தவான்கள் யாரும் உயிரோட எழும்பல. ஆனா அவர் பூமிக்குள்ள இருந்து மேல 3ஆவது நாள் தான் அந்த பரிசுத்தவான் உயிரோடு எழும்பி மேல வந்தாங்க. சோத்திரம். நல்லா படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாய்க்கிறோம். சோத்திரம். அப்போ அந்த கல்லறைக்குள்ள செத்தவனுடைய சரீரம் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? சொல்லுங்க. 4000 வருஷம். இப்ப பாருங்க, இயேசு ஒரு சின்ன பிள்ளைய 4 நாள் கழிச்சியும் ஒருத்தனை எழுப்பினாரு, வாலிபனை எழுப்பினாரு, ஒரு சின்ன பிள்ளை எழுப்பினார். 4 நாள் 2 நாள் செத்த உடனே எழுப்பினார். அந்த சரீரெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது கல்லறையில் அடக்கப்பட்டு வருஷ கணக்கில் ஆயிருக்கு. ஆமேன். அப்படிதானே? மரிச்சிருந்தாங்க. அவங்க பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், அந்த பழைய பரிசுத்தவான்கள். அப்பனா அவங்க என்ன செய்வார்கள் என்றால் அந்த மாம்சத்தோட எழும்புவாங்களா? எப்படி எழும்புவாங்க? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது. அப்போ மாம்சத்தோட ரத்தத்தோட அவங்க எழும்ப மாட்டாங்க. அவங்க எப்படி எழும்புவாங்க? அவன் மகிமையான சரீரத்தோட. ஏன்னா அழிவில்லாததா அது என்ன செய்யப்படும்? எழுப்பப்பட்டது. அதுக்கு அழிவே கிடையாது. அழிவில்லாததா எழுந்திருக்கும். புரியுதுங்களா? அழிவில்லாததுக்கு என்ன செய்யணும்? எழுந்திருக்கும் பாய்க்கிறோம். இப்ப இதை குறித்தான் இவர் எழுதுறாரு பாருங்க. நீங்க அது 35வது வசனத்துல 38 படிச்சு பார்த்தீங்கன்னா, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். அடுத்த வசனம் வாசிங்க. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்போ ஒருத்தன் செத்து உயிரோட வாரான்னா ஒரு விதைக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப விதைய முதல்ல எப்படி பார்க்கிறோம்? அப்படிதானே? ஒரு விதையை பார்க்கும். அதுக்கு உருவம் இருக்கா? விதைக்கு உருவம் இருக்கா? இப்போ தேங்காய் மரத்தின் விதை, மாமரத்தின் விதைய எந்த உருவத்துக்கு ஒப்பிடுவீங்க? மாங்கொட்டைய எந்த உருவத்துக்கு ஒப்பிடுவீங்க? மாங்காய். என்ன உருவம் கிடையாது அதுக்கு. புரியுதுங்களா? அதான் அவரு திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 37 வாசிங்க. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் நீ அப்ப உண்டா. இப்போ பாருங்க, கொட்டைய விதைக்கிங்க, ஆனா மாமரத்தைய விதைக்கிங்க. நான் சொல்ற புரியுதா? எதை விதைக்கும்? விதைய விதைக்கும். விதைய
விதைக்கும். தோத்திரம். ஆனா அது முளைச்சு வெளியே வரும் பொழுது மாம்ப கொட்டை மாதிரியா இருக்குது, மரமா வருது. அது மகிமையா இருக்குல்ல. முதல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. இப்ப அதான் சொல்றாரு, நீ கோதுமையை விதைக்கா அந்த செடியை நம்ம பார்க்கல. அதைத்தான் அவரு சொல்றார். அப்போ நான் விதை என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். அதனுடைய உருவம் அது கிடையாது. மாமரத்தின் உருவத்தை நம்ம விதைக்கல, அது விதையத்தான் விதைக்கிறோம். ஆனா அது செத்து விதை அழிஞ்சிருது. எதா வருது? மாமரமா அழகா வந்துருது இல்ல. இதுக்குத்தான் அங்க ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, ஒருத்தன் செத்தானா எப்படி அவன் மகிமையா எழும்புவாங்கிறத இந்த விதைக்கு ஒப்பிட்டு எரிச்சுறாரு, அவர் பேசுகிறான்னு பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையத்தான் நம்ம விதைக்கிறோம். நம்ம மாமரத்தை விதைக்கல, மாமரத்தின் விதைய விதைக்கிறோம். தென்னை மரத்தை விதைக்கல, எதை விதைக்கும்? தேங்காய். அந்த தேங்காய் அதைத்தான் விதைக்கிறோம். சரி. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம். அதற்கு தேவன் தமது சித்தத்தின் மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த பூமியில நீங்க 1000 விதை விதைங்க, ஆனா அதுக்கு கர்த்தரே ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆனா மனுஷனை மாத்திரம் என்ன செய்றார் அப்படின்னா, என்ன செய்றாருன்னா, இதே போல கர்த்தர் செத்தா ஒருத்தன் உயிரோடு எழும்பும் போது அவருக்கு ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று இந்த விதைக்கு ஒப்பிட்டு அவர் என்ன செய்றாரு? அவர் பேசுகிறார்னு பார்க்கிறோம். இதைத்தான் நீங்க நல்லா கவனிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நீங்க எடுத்துக்காங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நீங்க 42, 43, 44 படிங்க, அது உங்களுக்கு புரியும். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? இல்லைங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்கள்கிட்ட ஆகாயத்து எடுத்துடக்கூடாது. மரித்தோரின் உயிர்த்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாமரத்தின் விதை, தென்னை மரத்தின் விதை என்ன விதைக்கிறோம், அதுக்கு மகிமையான ஒரு உருவத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியே மரித்தோரின் அப்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? மாமரத்தை விதைக்கல, தென்னை மரத்தை விதைக்கல, எதை விதைக்கிறோம்? விதைய விதைக்கிறோம். இப்போ கிறிஸ்துவ அடக்கம் என்ன சொல்லுவாங்க பாருங்க. கிறிஸ்துவ அடக்கம் என்ன சொல்லுவாங்க? புதைக்கிறேன்னு சொல்லுவாங்க, விதைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த விதை என்ன செய்யும்? ஆமா, இந்த விதை செத்துரும். செத்த உடனே விதை செத்து எப்படி வருது? வருது. தென்னை மர விதை செத்து வருது. பனை விதைய விதைச்சா பனைமரம் வருது. ஆமா, பனை விதைய எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பனை விதை ஊர்ல உள்ளவங்க பார்த்திருப்பாங்க. அதை விதைச்சா பனைமரம் வரும். பனைமரத்தையா விதைக்காங்க. அப்போ தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப கரெக்டா சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி விதை? அது செத்துட்டுனா, செத்தாத்தான் மாமரம், செத்தாத்தான் தென்னை மரம், செத்தாத்தான் பனைமரம். ஒரு மகிமையான பனைமரம், ஒரு மகிமையான மாமரம், ஒரு மகிமையான தென்னை மரம். புரியுதுங்களா? அது சாகாட்டா தனிச்சு அப்படியே தான் இருக்கும். அப்ப சாகணும். அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம் 42 படிங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அப்பனா விதை அழிஞ்சு விதை அழிஞ்சு மாமரம் வரும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இந்த 43வது வசனம் கனவீனம் உள்ளதாய்
மகிமுள்ளதா எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதா எழுந்திருக்கும் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு அடுத்த வசனம் பதில் இருக்கு, வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அதாவது ஜென்ம சரீரம் என்ன சரீரம்? நம்முடைய இந்த இப்ப இருக்கும் பாத்தீங்களா, இந்த உடல், இந்த உடல், இந்த உடல் கிறிஸ்து வருக்கு முன்னால செத்துட்டா பூமியில புதைச்சிருவோம். அதைத்தான் அது சொல்லப்படுது. அப்ப அதுல சொல்ல ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்ப பாருங்க, மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்புன்னு சொன்னார் அல்லவா? இந்த மண்ணான சரீரத்தை எங்க விதைச்சிருவோம்? மண்ணுல. மண்ணுல விதைச்சிருவோம். அதான் சொல்ல ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு எந்த சரீரம் எழும்போம்? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்ப ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப ரெண்டு சரீரம் இருக்கு பாக்கிறோம். அப்ப எந்த சரீரத்தை விதைக்கிறோம்? எந்த சரீரம் சாகணும்? ஜென்ம சரீரம் செத்தால் ஒழிய, ஆமென், ஜென்ம சரீரம் செத்தால் ஒழிய, சாகட்டா ரெண்டாம் மரணம். தோத்திரம். பாவத்துக்கு என்ன செய்யணும்? செத்துறணும். நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்பணும். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சரீரம் எப்படி இருக்கிறது இன்னைக்கு? எப்படி இருக்குன்னா, நம்ம சரீரம் இன்னைக்கு பலவீனம், அப்படிதானே? சோத்திரம். இப்ப பாருங்க, ஒருத்தர் குட்டையா இருப்பார், நெட்டையா இருப்பார், மண்டை எப்படி இருக்கும்? வழுக்கு மண்டையா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவர் அன்னைக்கு எழும்பும் போது எப்படி இருப்பாரு? மகிமையா இருப்பார். எப்படி இருக்கார்? குறை இருக்காது. எல்லாம் ஒரு பழுது இருக்காது. அப்படி பழுது இல்லாம எழும்புவாங்க. குட்டை நெட்டை தடை அப்படிலாம் கிடையாது. மகிமையா நினைச்சுவாங்க, எழும்புவாங்க என்று பைபிள் என்ன செய்யுது? நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதத்தான் 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரத்துல 13வது வசனம் 14, 15, 16 வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், என்னது? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13 படிங்கம்மா, வசனமே மாறி போகுது. அன்றைய சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அழுவதற்கு அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்னு சொல்றார். தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ மரிச்சிட்டாங்களா? ஒருத்தர் செத்துடுறாரு. ஹலோ, தூங்குறவங்க அலையிலே சொல்லுங்க. ஏன்னா இது சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட். செத்துடுறாரு ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு சாவறார். இந்த கிறிஸ்துவுக்குள்ள செத்துட்டாருன்னா என்ன செய்யக்கூடாதான்? அழக்கூடாது. ஏன் அழக்கூடாது? வருவார். எப்படி போனாரோ திரும்ப. இயேசு மரித்தார், உயிரோட எழும்பினாரா இல்லையா? அவர் அப்ப கிறிஸ்துவ மரிக்கிறோம், நம்ம என்ன உயிரோட வருவார். அதனால என்ன செய்யக்கூடாது? அதனால என்ன செஞ்சிடக்கூடாது? சாவு வீட்டெல்லாம் சும்மா எப்படி இருக்கணும்? சாவு வீடு எப்படி இருக்கணும்? சாவு வீடா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கல்யாண வீடு மாதிரி இருக்கணும். கல்லடி வேணுமா? சாவு வீடு எப்படி இருக்கணும்? சோத்திரம். கல்யாண வீடு மாதிரி இருக்கணும். உனக்கு கல்யாண வீடு மாதிரி இருந்தா பரலோகத்துக்கு போவாரு, எழும்புவாரு. இல்லைன்னா என்னது? அடி, சங்கா முங்கா டங்கா டிங்கான்னு இப்படி அடிச்சான். சோத்திரம். புரியுதுங்களா? ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம ஆட்களெல்லாம் அமைதியா துக்கத்தோட போவாங்க. இங்க துக்கித்து அழக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொரு ஆளு பாருங்க, ஆட்டம் பாட்டம் வெடி கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னா தோத்திரம். அல்லேலூயா. நம்ம செய்யறது அவன் செய்யறான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒரு என்ன சொன்னோம்? ஒரு பேண்ட் வச்சுட்டு டம் டம் டம்னு அடிச்சுட்டு போவோம். அவன் அப்படி இல்லை. 10 பேர் முன்ன நின்றுட்டு என்ன ஆடுவான்? சங்கா முங்கான்னு போட்டு வெடிய வெடிச்சுக்கிட்டு அப்படி நம்ம போனுங்க. என்னம்மா ஒரு மாதிரி பாக்கிங்க? என்ன
அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரணுமா வேண்டாமா? மந்தியெல்லாம் பரலோகம் வருவா. தோத்திரம். ஏன்னா அப்படி சொல்லவே, ஏன்னா அவர் சொல்றாரு 13 திரும்ப படிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், மரித்தவர்கள் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள், ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா. அவர்கள் சொல்வார்கள் கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு என்னது? ஆதாயம். தோத்திரம். அப்போ மரித்தவர்கள் குறித்து என்ன சொல்லக்கூடாது? நம்ம அழக்கூடாது. ஆனா அந்த துக்கம் இருக்கும், இல்லைன்னா சொல்லல. ஏன்னா மாம்சத்து ரத்தத்துல 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ வாழ்ந்திருப்பாங்க. கணவனோ மனைவியோ தாயோ மகளோ பிள்ளையோ வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாம்ச பிரிவை தாங்காம அவங்கள என்ன பண்ண முடியும்? அளவா அந்த துக்கத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா அளவுக்கு அதிகமா போவோம், அதுக்கெல்லாம் உள்ள வரல. சரியா? அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும்? சந்தோஷமா அவரை வழி அனுப்பணும். எப்படி வழி அனுப்பணும்? ஐயா நீ போயிட்டியே வரமாட்டியே அப்படி சொல்லக்கூடாது. உன்னை சந்திக்க நானும் வருவேன் மத்திய ஆகாயத்தில். ஆமென். நம்ம கர்த்தரோடு அன்னைக்கு என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. தோத்திரம். எங்க அம்மாவை நான் மத்திய ஆகாயத்துல சந்திப்பேன், எங்க அப்பாவை நான் சந்திக்க மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று அவங்க கர்த்தருக்குள்ள மரிச்சாங்க. எங்க அப்பா இந்து, அவர் இந்துக்குள்ள மரிச்சாரு, அவர் அங்க வரமாட்டார். அதுக்காக துக்கப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது 14வது வசனம் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்க, யார கொண்டு வருவாராம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு? எங்க கொண்டு வருவாரு? மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு வருவார். ஆமே. மரித்தவர்கள் எல்லாம் எங்க கொண்டு வராரு? மத்திய ஆகாயத்துல. இன்னைக்கு மரிச்சவங்க எங்க போறாங்க? பரதேசி போயிருவாங்க. இன்னைக்கு பரதேசி கீழே இல்ல இருக்கு. பரதேசியில் இருக்க முதலாவது பரதேசியில் இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. ரெண்டாவது தான், சரி, முதல்ல மரிச்சவங்க பேசுவான். கொண்டு வருவார். என்ன செய்வாரு? கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. அப்ப உயிரோடு இருக்க நம்ம நித்திரை அடைந்து முந்த மாட்டோம். அப்ப முதலாவது யாரு எழும்புறா? நித்திரை அடைந்தவர்கள். மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்ய? கர்த்தர்கள் மரித்தவர்கள் எழும்புறாங்க. ரெண்டாவது 17வது வசனம் 17 தானோ? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பாருங்க, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இல்லைங்க, பின்பு அதை அப்படியே வச்சிருங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும். இதுதான் யாரு தெரியுமா? ரோமர் 8:23 சொல்லப்பட்ட சரீர மீட்புக்காக காத்திருக்கிற ஆவியின் முதற் பலனை பெற்ற கூட்டம். யாரு? இன்னைக்கு சரீரத்தோட ஆவியின் அச்சாரம் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டிருக்கும் பாத்தீங்களா? இந்த கூட்டம் தான் அதுல சொல்லப்பட்டிருக்க. அதுவும் அல்லாமல் ஆமென், தோத்திரம், என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அழகா சொல். 1 தெசலோனிக்கேயர் 4:17 படுங்க. ஆமென். உயிரோடு இருக்க நாமும் கூட. இப்ப பாருங்க, இதுக்கு தான் இப்ப ரகசிய வருகையில, ஆமே, அதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இது ரகசிய வருகையில மனவாட்டி சபை மரித்தவர்கள் முதலோடு எழும்புவாங்க. ரெண்டாவது உயிரோட இருக்கிற நாம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. அப்ப நான் இந்த மண்ணான சரீரம், ஆமே, ஸ்தோத்திரம், முதல்ல ஆமே விதைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள புதைக்கப்படுது பாத்தீங்களா? அவங்க முதல்ல எழும்புற. ரெண்டாவது உயிரோட இருக்க நம்ம என்ன ஆகிறோம்? மறுரூபமாகிறோம். என்ன உருவமாகிறோம்?
மறுரூபமாக்குறோம். இதை குறித்து பைபிள் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இதான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியா இருக்கிற கர்த்தராலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையான சரீரத்தோட மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திப்போம். இதுதான் பிலிப்பியர் 3:20-21 வாசிங்க பார்க்கலாம். முடிச்சிடலாம், நேரம் ஆயிட்டு, முடிச்சிடலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 20-21 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்கம்மா இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் உள்ளவையில நாடாதுங்க, இங்க கிடையாது. நில். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, பரிசுத்த ஆவியான தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது நம்ம உயிரோட இருக்கும் பாருங்க. நம்ம சரீரம் எப்படி ஆயிரும்? மகிமையான சரீரமாய் மறுரூபப்படுத்துவார். தோத்திரம். அதாவது கர்த்தர் மனுஷனை முதல்ல எப்படி படைச்சாரோ? தமது சாயலாகவே, தமது ரூபத்தின்படியே. பாவம் செஞ்சு மனுஷ சாயலாம் ஆயிட்டான். இயேசு கிறிஸ்து மனுஷ சாயல் ஆனார். மனுஷ சாயல தேவ சாயலா கர்த்தர் மாத்தினார்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 1 யோவான் 3:2 பாருங்க, அது அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:2 வாசிங்க பார்க்கலாம். சோத்திரம். 1 யோவான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன சாயில இருக்கோம்? இப்ப உயிரோட இருக்க நம்ம என்ன சாயில இருக்கோம்? மனுஷ சாயில இருக்கிறோம். அது அவர் தேவ சாயல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த மனுஷ சாயல தேவ சாயலா, அவர் என்ன சாயலோ என்ன ரூபமோ அவர் இருக்கிற வண்ணமாக நம்மளை என்ன செய்யறாரு? மறுரூபப்படுத்தி இயேசு கிறிஸ்துவ சந்திக்க அனுப்புகிறான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அப்ப யார மறுரூபப்படுத்துவாரு? பரிசுத்த ஆவியின். அந்த ஆவியின் முதல் பலனை பெற்றுக்கொண்ட கூட்டம். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட, பரிசுத்த ஆவியை முத்திரை போடப்பட்ட கூட்டத்தை தான் பரிசுத்த ஆவியை நினைச்சுவார். இந்த மண்ணான சரீரத்திலிருந்து மகிமையான சரீரமாக, அவருக்கு உரிய ரூபமாக, அவர் என்ன உருவத்துல என்ன சாயலா இருக்கிறாரோ, கர்த்தரா இருக்கிற அவருடைய சாயலின்படியே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம சரீரத்தை மறுரூபப்படுத்துவார். நம்ம சரீரம் என்ன ஆயிரும்? மகிமையான சரீரம் ஆயிரும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம சரீரம் சாப்பிட்டா தான் நம்ம சரீரத்தை உயிரோட வாழ முடியும். ஆனா மகிமையான சரீரம் ஆன பிற்பாடு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? சாப்பிட வேண்டாம். நமக்கு தாகம் எடுக்காது, பசி இருக்காது. இதுதான் தாகம் எடுக்காது, பசி எடுக்காது. இதுதான் மகிமையான ஒரு சரீரம். அம்மே, என்ன சரீரம்? இப்ப தொல்லையே தானங்க, பிரச்சனையே. நீங்க பாருங்க, இந்த காடுகள்ல போப்பாங்க, இந்த மிருகங்கள், பறவைகள், ஜீவ சந்துக்கள்லாம் எப்போ பலியாகுது தெரியுமா? எரை தேடி வரும்போது தான் ஒரு கூட்டம் எரை பிடிக்க வருது, இன்னொரு கூட்டம் இறைக்கு வருது. இறைய சாப்பிடும்போது தான் இறையாக்குது. மனுஷனுக்கும் இந்த பசி ஒண்ணு இல்லைன்னு வைங்க. ஏமா தூங்காதங்கம்மா, ஒரு பயம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். எதுக்கு வீட்டுக்கு நம்ம வேலைக்கு போறோம்? பசி. அப்படிதானே? இந்த பசி 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்காங்களா, யாராவது வேலைக்கு வெளியே போகுமா? இது எப்பந்தான் இந்த பசி இருக்காது? இந்த மண்ணான சரீரம் என்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு மாறுதோ அன்னைக்குதான் உங்களுக்கு பசி, வியாதி, நோய், போராட்டம், பிரச்சனை, கவலை, கண்ணீர் ஒண்ணு இருக்காது. சோத்திரம். அல்லேலூயா. இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் பாடு, பிரச்சனை, வியாதி, போராட்டம், பசி பசி ருசி அப்படின்னு கிடப்போம். ஆனா மகிமையான சரீரம் வந்துச்சுன்னா நோய் இல்லை, வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, போராட்டம் இல்லை,
சோத்திரம். செத்த உடனே அவனுக்கு பிரச்சனையே முடிஞ்சு போயிது பாருங்க. இந்த சரீரம் போயிடுச்சுன்னா மகிமையான சரீரம் வந்துடும். அவன் சந்தோஷமா இருப்பான். கர்த்தரை போல எப்படி இருப்பான்? மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வான்? மத்திய ஆகாயத்தில் என்ன செய்வான்? இந்த சரீரம் தான் அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. மண்ணான சரீரம் மகிமையுள்ள ஆவியானவரால் நம்முடைய சரீரம் கர்த்தர் எப்படி இருக்காரோ, அவர் பரிசுத்தமா இருந்தா அப்படியே கர்த்தர் மாத்திடுவார். அவர் பரிசுத்தர், அந்த அப்படியே மாத்திடுவார். பரிசுத்த சரீரமா மாறிடும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். புரியுதுங்களா? அந்த மகிமையான சரீரத்துல என்ன இருக்காது? நோய் இருக்காது, பலவீனம் இருக்காது, சந்தோஷம், நித்திய பேரின்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆமென். அருமையான ஒரு சரீரம். நினைச்ச நேரம் அந்த சரீரத்திலிருந்து ஒரு செகண்டுக்குள்ள எங்க போயிடலாம்? அமெரிக்கா போயிடலாம். அமெரிக்காவில இருந்து ஒரு செகண்ட்ல எங்க போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். மேல போகலாம், கீழே வரலாம், எல்லாம் வரலாம். இப்ப இந்த சரீரத்தை தூக்கிட்டு நடக்க முடியுதா? இந்த சரீரத்தை தூக்கிட்டு ஓட முடியுதா? ஆண்டவரே, இந்த சரீரம் வேண்டாம் ஆண்டவரே, இந்த மகிமையான சரீரத்தை எனக்கு தாங்கப்பா. அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவினுடைய முத்திரை, அபிஷேகம் வேணும். அதான் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆமா, மனம் திரும்பிட்டேன் பரலோகம் போயிரும் நினைச்சிடாதா. பாவம் மன்னிப்புக்கு ஞானசானம் எடுத்துட்டேன் பரலோகம் போயிரு நினைச்சிடாத. நோ, போக முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆவியின் முதற்பலன் அந்த கூட்டம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெய ஜீவியம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா ஜெய ஜீவியம் செய்தவன் தான் பிசாசை ஜெயிக்கிறவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், மாம்சத்தை ஜெயிக்கிறவன். மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். எதற்கும் அடிமை கிடையாது, எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நான் எதுக்கும் என்ன செய்ய மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். அப்படித்தானே பவுல் எழுதுறாரு, எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறவன் எதுக்காது அடிமைப்பட்டிருப்பானா? அவனுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும். ஆமென். இயேசு ஜெயித்தார். ஆமென். அப்ப அவர் சரீரம் பாருங்க, கல்லறையில் இல்ல. இந்த அம்மாலாம் போய் தேடுறாங்க, கல்லறை இல்லைன்னு எங்க ஓடுனாங்க? ஐயோ இயேசுவை காணன்னு ஓடுனாங்க. ஆனா அவர் எப்படி காட்சி அளித்தாரு? மகிமையான அந்த அம்மாவை பார்க்க முடியல. சோத்திரம். அந்த என்ன செஞ்சது? அவர் காட்சி அளித்தாரா இல்லையா? அப்ப போய் என் கையை தொட்டு பாருங்க, அந்த மகிமையான சரீரத்துல போய் சீசன் யோவான் 20வது அதிகாரம் படிச்சு பாருங்க. கையை காட்டுவார், தொட்டு பாரு, நான் தான் இயேசு. ஏன்னா மாம்சத்தில் இருந்த இயேசுவும் இப்ப மகிமையான சரீரத்துல இயேசுவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இவங்க ஒரு ஆவிய பாக்குற மாதிரி நினைச்சானுவ. நம்ம எப்படிதான் இருப்போம்? ஆவியான தேவன் நம்மளை எப்படி மாத்திருவாரு? ஆவியா மாத்திர. ஒரு ஆவின்னு பார்த்தானுவ. அப்ப டே என்னை பார்க்காதீங்கடா, என் கையை பாரு, என் கையை பாரு, என் தொட்டு பாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னான்னு பாக்கிறோமே. லேலோயா. ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ சரீரம் போச்சு, மகிமடைந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நீங்க கேட்பீர்கள் என்றால், இப்ப பாருங்க, லூக்கா 16வது அதிகாரத்துல லாசரு மரிச்சான். அவன் சரீரம் போகல, ஆனா லாசர் அடையாளம் கண்டுக்கிட்டான்ல. அந்த ஐஸ்வர்யவான் கண்டானே இல்லையா? இப்ப பாருங்க, நீங்க லூக்கா 9வது அதிகாரத்திலையும் மத்தேயு 17வது அதிகாரத்திலையும் மோசே எலியாவும் வராங்க. இப்போ மோசையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் சீசர்கள் அல்ல. சீசர்கள், இயேசுவின் சீசர்கள் மோசை காலத்தில் வாழ்ந்தவர்களா? அவங்க மோசையை பார்த்தாங்களா? எலியாவை பார்த்தாங்களா? இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது, மோசையும் எலியா என்று யார் கண்டுக்கிட்டாங்களா? சீசல் கண்டாங்க. மோசையும் எலியாவும் மகிமை அடைந்த சரீரத்தோட இயேசு கிறிஸ்துவோட இருந்து எதை குறித்து பேசினாங்களாம்? எருசலேமில் அவர் மரணத்தை குறித்து, நீ இப்படி மரணம் அடைய போகிறா என்கிற மரணத்தை குறித்து இயேசுவும் மோசையும் எலியாவும் பேசிக்கிட்டு இருந்தத யார் பார்த்தா? சீசர்கள் பார்த்தாங்க. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அப்போ மோசை, அப்ப நம்ம பாருங்க, நம்ம பரலோகத்துக்கு போனா மோசைய எனக்கு பார்க்கல. எத்தனை பேர் மோசையை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் தாவீதை பார்த்திருக்கீங்க? ஆனா நம்ம பரலோகத்தில் போய் அவங்களை என்ன செய்யலாம்? ஆபிரகாம் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆமென்.
இந்த ஐஸ்வர்யவான் வாழ்ந்த காலத்துல யாரும் இல்ல, ஆபிரகாமும் கிடையாது. ஆனா ஆபிரகாம் கண்டுகொள்றான்ல, புரியுதுங்களா? அப்ப பரலோகத்துல போனா நம்ம ஆட்களாங்க. ஆமென். உங்களை சந்திக்கலாமாங்க? எத்தனை பேர் ஆயத்தம்? எத்தனை பேர் ஆயத்தம்? ஆயத்தம். அங்க போன உங்க சொந்த பந்தத்தை பார்க்கலாமா? எங்க அப்பாவை பார்க்க முடியாது நான் சொல்லிட்டேன், எங்க அம்மாவை நான் பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. பார்க்க முடியும், புரியுதுங்களா? நான் இப்ப எப்படி இருக்கணும், அந்த சாயல் நினைச்ச முடியும், இந்த சாயல் இருக்கும். ஆனா மகிமையான சரீரத்தில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இது இதோட தொடரும். சோத்திரம். அப்படி எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம். நேரம் ஆகி போச்சது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது முக்கியமா இனி நடக்க போற சம்பவத்தை குறித்து உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய மண்ணான சரீரத்தை மகிமையான சரீரமா கர்த்தர் மாற்றுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. நல்லா கவனிங்க. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலன்னா பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை கிடைக்கலன்னா அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள்ட்ட நான் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.